वैदेही सकितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तद्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं நமஸ்பாய். இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 71, 72 மற்றும் 73. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சது ஸ்லோகம் என்ன? தத சுக்ரீவ வச்சனாது தத்வா வாலினமாகவே சுக்ரீவமேவ தத்ராஜ்யே ராகவ பிரத்யபாதயத்து அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை பார்த்து முடிச்சிருந்தோம். அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, ராமபிரான் வாலியை வதம் செய்த பிறகு சுக்ரீவனை அந்த ராஜ்யத்துல அமர்த்தினார். அதாவது வாலியை வதம் செய்து அந்த ராஜ்யத்திற்கு, அந்த வானரங்களுடைய ராஜ்யத்திற்கு சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்து அவரை ராஜ்யத்தின் தலைவனாக செய்து வைத்தார். அப்படிங்கிறது வரைக்கும் நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் இந்த 3 ஸ்லோகங்களுடைய அர்த்தம் என்ன, அதன் பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நாம சாரமா தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல என்னென்ன ஸ்லோகங்கள், அந்த ஸ்லோகங்களை நாம எப்படி உச்சாரணம் பண்றது அப்படிங்கிறத வழக்கம் போல நான் சொல்லுவேன். அதை குழந்தைகள் சொல்லுவா, மற்றவாள மியூட் போட்டுட்டே சொல்லலாம். சச்ச சர்வான் சமானிய வானரான் வானர ரிஷபஹ பிரஸ்தாபயாமாஸ திதிருக்ஷுர்ஜனகாத்மஜான் அச்ச சர்வான் சமானிய வானரான் வானர ரிஷபஹ திஷ பிரஸ்தாபயாமாஸ திதிருக்ஷுர்ஜனகாத்மஜான் அச்ச சர்வான் சமானிய வானரான் வானர ரிஷபஹ திஷ பிரஸ்தாபயாமாஸ திதிருக்ஷுர்ஜனகாத்மஜான் அதோ கிருத்தஸ்ய வசனாத் சம்பாதேர் ஹனுமான் பலி ததயோஜன விஸ்தீர்ணம் உப்ளுவேலவளார்ணவம் ததோ கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேர் ஹனுமான் பலி ததயோஜன விஸ்தீர்ணம் உப்ளுவேலவளார்ணவம் ததோ கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேர் ஹனுமான் பலி ததயோஜன விஸ்தீர்ணம் உப்ளுவேலவளார்ணவம்
தத்ரலங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் த்யாயந்தீம் அசோகவணிகாம் கதாம் தத்ரலங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் த்யாயந்தீம் அசோகவணிகாம் கதாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 71. அந்த 71வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னாக்கா, சச்சசர்வான் சமானிய வானரான் வானரஷபா திசப்பிரஸ்தாபயாமாச திதிருக்ஷுர் ஜனகாத்மஜாம் அப்படிங்கிற. ஜனகாத்மஜாம் அப்படின்னா யாரு? சீதை இல்லையா? சீதை ஜனகஸ்ய அபத்தியம் பத்னி, அபத்தியம் ஸ்ரீ யாரு? ஜானகி. ஜனகருடைய மகாராஜாவுடைய புத்திரி ஜானகியை ஜனகாத்மஜாம் திதிருக்ஷுஹு. இப்ப என்ன ஆறுது? சுக்ரீவன் பட்டாபிஷேகம் பண்ணிண்டாச்சு. அவன் தான் அந்த வானரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்துருக்கான். அப்போ ராமருக்கு அவன் ஒரு முதல்ல பிரதிஜை பண்ணான் இல்லையா? எப்படி வாலியை வதம் பண்ணி ராஜ்யத்தில் உன்னை அமர்த்துவன் சொன்னாரோ அந்த செயலை செய்து காட்டினார் ராமர். இப்போ பதிலுக்கு சீதை காணோம் தானே இங்க வந்திருக்கார் ராமர். சீதையை தேடும் தானே வந்திருக்கார். அந்த சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு சுக்ரீவன் என்ன பண்ணணும்? பிரதி உபகாரம் பண்ணணும் இல்லையா? அந்த சமயமானது, அந்த அவகாசமானது வந்துருது. சஹானா யாரு? சுக்ரீவகா. சர்வான் சமானிய, எல்லா வானரங்களையும் கூப்பிடுறான். எல்லா வானரங்கள் இல்லையா, எங்கெங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த வானரங்கள் எல்லாரையும் அவன் என்ன பண்றான்? அந்த சுக்ரீவகா இப்பேற்பட்ட வானரஷபா கபிஸ்ரேஷ்டா, வானரங்களில் சிறந்தவன் யாரு? சுக்ரீவன். அப்பேற்பட்ட அந்த சுக்ரீவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஜனகாத்மஜாம், ஜனகபுத்ரீம், ஜனக மகாராஜாவுடைய புத்திரியான சீதாதேவியை திதிருக்ஷுஹு கண்டுபிடிக்கணும் இல்லையா? திரஷ்டும் இச்சுகா, ராமர் சீதையை பார்க்கணும், கண்ணால பார்க்கணும்ன்ற இந்த ஆர்வத்தோடு இருக்கார். அதை நிறைவேற்றணும் இல்லையா? அதனால என்ன பண்றார் அப்படின்னாக்கா, திதிருக்ஷுஹு, அந்த திருஷ்டும் இச்சுகா, பார்க்க விரும்புவதன் பொருட்டு சர்வான நிக்கிலான், எங்கெங்கெல்லாம் வானரங்கள் இருக்காளோ அவ எல்லாரும் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, வானராஞ்ச சமானிய, அவன் இருக்கும் இடத்தில் வரும்படியாக கட்டளை இடுறான். எல்லா வானரங்களும் சுக்ரீவன் சொல்றான், ராமா இங்க வந்திருக்க எல்லாருமே வானரங்கள் தான், அவன் என்ன சொன்னாலும் கேட்பா, இந்த வார்த்தையை மீறவே மாட்டான். என்ன பண்ணணும் நீ கட்டளை இடு, அவெல்லாம் செய்வான்றா. அப்ப ராமர் சொல்றார், இல்ல சுக்ரீவா, இது உனது ராஜ்யம், இவெல்லாம் உனக்கு கட்டுப்பட்டவா, இவாளை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற விஷயமானது உனக்கு தான் தெரியும். அதனால நீயே என்ன பண்ண, இவாளை முன்னிருந்து வழி நடத்து அப்படிங்கிற மாதிரி ராமர் சொல்றார். அதன் பிறகு வானரஷபா, வானரஷபனா யாரு? கபிஸ்ரேஷ்டா சுக்ரீவகா என்ன பண்றாருனாக்கா, ஜனகாத்மஜாம் திதிருக்ஷுஹு, சீதாதேவியை பார்ப்பதன் பொருட்டு சர்வான் வானரானு சமானிய திசா, இப்ப திக்குன்னு சொல்றோம். திசான திக்கு, திசை, எந்த திக்கில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல இல்லையா? அதை தான் கண்டுபிடிக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க் இவாளுக்கெல்லாம். அதற்காக தான் இவ்வளோ ஆயிரக்கணக்கான, 1000க்கும் மேற்பட்ட வானரங்களை அங்க குவிச்சிருக்கான். யாரு? சுக்ரீவன். அவ எல்லாருக்கும் ஒரு ஒரு தலைவனா நியமிச்சு, ஒரு திக்குக்கும் எத்தனை திக்கு இருக்கு? சதுஸ்ரஹா, சதஸ்ரஹான்னு எத்தனை? ஆஷாஹா, 4 டைரக்ஷன்ல என்ன பண்றான்னாக்கா, ஒரு குரங்குகளுக்கு தலைவனை ஒருத்தனை நியமிச்சு, அவ பின்னாடி ஆயிரக்கணக்கான குரங்குகளை அனுப்பிச்சு, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, ஒரே மாசம் தான் அவகாசம், அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க போகக்கூடிய திக்குல இருந்து
எனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்கணும். அது உங்களுடைய பொறுப்பு. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கும். ஒருவேளை நீங்க கண்டுபிடிச்சு வந்துட்டேன்னா இதுவரை நீங்க செய்த எந்த விதமான தவறுகளா இருந்தாலும் அது மன்னிக்கப்படும். மேலும் எனக்கு நிகரான நான் எப்படி எப்படி இருக்கேங்க என்னக்கா, சுக்ரீவன் ராஜா, அந்த வானரங்கள்லாம் தலைவன், கபிஸ்ரேஷ்டா வானர ரிஷபா அப்படிங்கிற அந்த உயர்ந்ததான அந்த நிலையை யார் சீதையை கண்டேன் அப்படின்னு சொல்றாளோ அவளுக்கு அந்த உன்னதமான பதவியானது கிடைக்கும். அதை நீங்க ஒரு மாசத்துல பண்ணின்னு வரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அந்த வானரங்கள்லாம் கூட்டி அந்த வானர ரிஷபா கபிஸ்ரேஷ்டா சுக்ரீவா என்ன பண்றான், சர்வான் சமானிய திசா பிரஸ்தாவயாமாச, எந்த திக்குக்கு எந்தெந்த திக்கெல்லாம் போக முடியுமோ எல்லா திக்குகளிலும் அந்த வானர படைகளை என்ன பண்றான், திரட்டி அனுப்பிச்சு வைக்கிறான். அவளுக்கு எவ்வளவு அவகாசம் கொடுக்குறான், ஒரே ஒரு மாசம் தான் அவகாசம் கொடுக்குறான். அப்படி இல்லைன்னா உங்களுடைய தலையானது என்ன பண்ண முடியும், சேதம் பண்ணிட வேண்டாம், வெட்டிடு வேண்டாம், சிரச்சேதம் பண்ணிட வேண்டாம், நீங்க எப்படியாச்சும் கண்டுபிடிச்சுன்னு வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த வானரப்படைகளை கூட்டி அவர்களிடத்தில் சீதையை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பொறுப்பை 4 திசைகளிலும் செல்லும்படியான ஒரு விஷயத்தை அவன் கட்டளையிட்டான் அப்படிங்கிறதான இந்த விஷயம். சச்சர்வான் சமானிய வானரான் வானர்ஷபா திச பிரஸ்தாபயாமாச தித்ருக்ஷர்ஜனகாத்மஜாம் சஹ சஹனகः சுக்ரீவः வானர்ஷபः கபிஸ்ரேஷ்டः ஜனகாத்மஜாம் நம ஜனகபுத்ரீம் தித்ருக்ஷுஹு திருஷ்டும் இச்சுகः சர்வான் நம நிகிலான், அந்த என்டையர் எல்லா விதமான குரங்குகளையும் வானராஞ்ச சமானிய ஆகாரிய நம ஏகத்ரீகிருத்திய ஒரே இடத்தில் வரவழைத்து திசா நம சதஸ்ரஹ ஆசாக 4 எல்லா டைரக்ஷன்களையும் என்ன பண்றான், பிரஸ்தாவயாமாச பிரேஷயாமாச அனுப்பி வைத்தார். ஒரு மாச அவகாசம், அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீங்க எல்லாம் என்ன பண்ணணும், சீதையை கண்டுபிடிச்சுன்னு வந்து கண்டேன் சீதையை அப்படிங்கிற விஷயத்தை என்னிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படி சொல்றவாளுக்கு எனக்கு நிகரான அந்த பதவி என்ன உண்டோ அதை நான் தருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இந்த ஸ்லோகம் மூலமா சுக்ரீவன் சொன்னதாக தாத்பரியமானது அமைஞ்சிருக்கு. அடுத்தது என்ன ஸ்லோகம், ஸ்லோகம் நம்பர் 72வது ஸ்லோகம் என்ன, அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 72. ததோ கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேர் அனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவணார்ணவம். இப்போ ஆஞ்சநேயருடைய கட்டம் வருது. அனுமானுக்கு அவருடைய பலம் என்னன்னு அவருக்கே தெரியாது. ஆகாயத்தில் ஆகாய மார்க்கமாகவும் செல்லக்கூடியவர், ஏன்னா வாயு புத்திரன் இல்லையா, எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா ஆஞ்சநேயர். ஆனா அவருடைய பலம் என்னன்னு அவருக்கே தெரியாது. ததா எல்லாரும் என்ன பண்றா, ஒரு திக்கை தேர்ந்தெடுத்துன்னு போறா. இப்ப ஆஞ்சநேயர் போக வேண்டிய திக்கை நடக்கா, தென் திசையை நோக்கி போகணும். ஏன்னா தென் திசையில் தான் லங்கை இருக்கு. பிராயகா பெரும்பாலும் ராவணன் அந்த திக்கில தான் போயிருக்கணும், அந்த திக்கில தான் இருக்கணும் சீதை அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டு இப்போ அனுமான இடத்துல எல்லாரும் சொல்றா, ததோ கிருத்ரஸ்ய வச்சனாது கிருத்ரஹா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், சம்பாதேர் அனுமான் பலி, சம்பாதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். அவர் என்ன பண்றாருனாக்கா, ராமருடைய அனுமாருடைய பலம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை அவருக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். சதயோஜன விஸ்தீர்ணம், கிட்டத்தட்ட 800 மைல் நீளத்தையே அனாயாசமா தாண்டக்கூடியவர் யாரு, ஆஞ்சநேயா. ஏன்னா வாயுபுத்திரன் இல்லையா, அவருக்கு அப்படிப்பட்ட சக்தியானது இருக்கு. அதனால ஆகாய மார்க்கமாக பறந்து அவன் சுக்ரீவன் சொல்றான், நீங்க போகக்கூடிய மார்க்கத்துல நிறைய ரிஷிகள் இருப்பா, நிறைய ஆசிரமங்கள் இருக்கும், நிறைய நதிகள் இருக்கும், அதெல்லாம் கடந்து போய் நிறைய ஆபத்துகளும் இருக்கும், அதெல்லாம் தாண்டி சீதையை கண்டேன்னு சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் இல்லையா. இப்ப யாருடைய கட்டமானது வருதுனாக்கா, ஆஞ்சநேயருடைய கட்டமானது வருது. அவர் என்ன பலம் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்றா. சம்பாதேஹே, சம்பாதின்னு சொல்லக்கூடிய அந்த நாமகசிய பெயருடைய கிருத்ரஸ்ய வச்சனாத், அவர் ஒரு கழுகு,
இல்லையா? அதாவது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, ஜட்டாயு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான ஒரு பறவை வகையில சேர்ந்தவர் அவர் கிருத்ரஹா. அவருடைய வச்சனாத், அவர் பேர் என்ன, சம்பாதேஹே என்ற பெயருடைய கிருத்ரஸ்ய வச்சனாத். அவர் சொல்றார், அனுமான் ஆஞ்சநேயா, உன்னுடைய பலம் என்ன தெரியுமா? உனக்கே தெரியாது. சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுவே லவலாண்டவம், 800 மைல் தாண்டி இருக்கக்கூடிய சமுத்திரத்தையே உன்னால அனாயாசமா கடக்கக்கூடிய சக்தி படைத்தவன் நீ. அதனால நீ என்ன பண்ண அப்படின்னாக்கா, நீ இந்த திசையில் பறந்து போவாயாக, சமுத்திரத்தையே தாண்ட முடியும் அனாயாசமா. ஒரே ஒரு ஓம்காரம், அந்த ஓம்காரம் என்கிற ஓசையை கொடுத்துண்டு நீ பறந்தா ஆகாய மார்க்கமாக கூட உன்னால செல்ல முடியும் அப்படிங்கிறதாக சொல்றார். என்ன அர்த்தம்னாக்கா, பரம பலசாலி அனுமான் என்ன ஆறுது அப்படின்னாக்கா, சம்பாதி நாமகஸ்ய கிருத்ரஸ்ய தஸ்யாம் வச்சசி தஸ்யாம் வசசி வைதேகி, சாரி வைதேகி தீனா, என்ன இருக்கு, வைதேகி தீனா கோஷயவாசினி இல்லையா இத்தியாதி வச்சனம் அனுசரித்திய. இப்போ ஒரு சில பேருக்கு என்ன இருக்குன்னாக்கா, அவளுடைய பலம் என்ன அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. ஆனா மற்றவா சொல்லும் பொழுது அதை உணர முடியும். அந்த மாதிரிதான் ஆஞ்சநேயர். நீ எப்பேற்பட்ட பலசாலி தெரியுமா இல்லையா அப்படிங்கிறதாக அந்த சம்பாதி என்ற பெயரை உடைய கிருத்ரஸ்ய அவர் சொன்ன தஸ்யாம் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, வச்சனாத்து சதயோஜன நம சதக்ரோஹோ விஸ்மிருதம் நம 800 கிலோமீட்டர் தாண்டி பறக்க முடியுமா. அப்படி விஸ்தீர்ணம் லவலார்ணவம் நர க்ஷார சமுத்திரம், நீண்ட பெரிய சமுத்திரத்தை கூட என்ன பண்ண முடியும், புப்ளவே நம்ம உள்ளங்கிதவான், ஈஸியா கிராஸ் பண்ணி போயிட முடியும். அப்பேற்பட்ட சக்தி உன்னிடத்தில் உள்ளது அப்படின்னு சொன்ன உடனே அங்கிருந்து ராமர் என்ன பண்ணார், ராமரிடத்துல அனுமான் வந்து வேண்டிண்டு நமஸ்காரத்தை பண்ணிட்டு அங்கிருந்து அந்த தென் திசையை நோக்கி புறப்பட்டார். ஏன்னா அங்கதானே லங்கை இருக்கு. அந்த சமுத்திரத்தை கடந்து போகக்கூடிய தன்மை யாரிடத்துல இருக்கு, ஆஞ்சநேயருக்கு உண்டு. அனாயாசமா அப்பேற்பட்ட பெரிய சமுத்திரத்தை கூட கடந்து செல்லக்கூடிய தன்மை ஆஞ்சநேயரிடத்துல உள்ளது அப்படிங்கிறத அந்த சம்பாதி சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு நான் போறேன்றதுக்காக புறப்படுறார். அப்போ ராமபிராணத்தில் நமஸ்காரம் பண்ணிக்கிறார். அப்ப ராமர் சொல்றார், ஆஞ்சநேயா இந்த மோதிரத்தை கொண்டு போன்னு கொடுக்கிறார். ராமருடைய கணையாழின்னு சொல்லுவா. அந்த மோதிரத்தை கொண்டு போய் இதை நீ சீதையை பார்த்த உடனே இதை நீ காண்பி, அப்பதான் சீதைக்கு ஒரு நம்பிக்கையானது ஏற்படும். நீ என் தூதன் அப்படிங்கிறத சீதை அப்பதான் நம்புவா அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை ராமர் சொல்லி அனுப்புறார். அங்கிருந்து ஜம்ப் பண்ணி அந்த சமுத்திரத்தை தாண்டுவதற்காக ஆஞ்சநேயர் புறப்பட்டார் அப்படிங்கிறதான இந்த ஸ்லோகமானது இருக்கு. ததோ கிருத்ரஸ்ய வச்சனாத் சம்பாதேர் அனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளவேலவலார்ணவம் ததா அனந்தரம் பலி நம பலவான் ஹனுமான், ஹனுமான் என்ற பெயரை உடையவர் சம்பாதேஹே சம்பாதி நாமகஸ்ய கிருத்ரஸ்ய வச்சனாத் அவர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சதயோஜன நம சதக்ரோஹோ விஸ்ருதம் அந்த 800 மைலை தாண்டக்கூடிய விஸ்தீர்ணம், அது ஒரு அளவு, அந்த மெஷர் சொல்லுவா இல்லையா அந்த அளவு. அப்படிப்பட்ட லவலார்ணவம் நம க்ஷார சமுத்திரம் விஷாலமான பெரிய சமுத்திரத்தை புப்ளுவே நம உள்ளங்கிதவான் அதை கடப்பதற்கு அதை தாண்டி போறதுக்கு ஆஞ்சநேயர் முயற்சி செய்தார். அதற்கு முன்னாடி ராமனிடத்துல வணங்கி விட்டு ராமரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் கொடுத்த அந்த மோதிரத்தையும் வாங்கிட்டு அங்கிருந்து ஆஞ்சநேயர் பலசாலியான ஆஞ்சநேயர் புறப்பட்டார் அப்படிங்கிறதாக இந்த 72வது ஸ்லோகமானது அமைஞ்சிருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 73. அது என்ன ஸ்லோகம், அதனுடைய தாத்பரியம் என்னன்றதை பார்க்கலாம். தத்ரலங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம் ததர்ட சீதாம் ஜாயந்தீம் அசோகவனிகாம் கதாம். ஆஞ்சநேயர் அங்கிருந்து புறப்பட்டார் இல்லையா, சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு வந்தார். நேரா தென் திசையை நோக்கி அங்க இருக்கக்கூடிய லங்கைக்கு வந்தார். அந்த லங்கையை அடைந்து ராவண பாலிதாம்
ராவணனால அங்க கண்காணிக்கப்படக்கூடிய, ராவணனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அசோகவனம் என்று சொல்லக்கூடிய அசோக வனத்துல ராவணனுடைய பணியாட்கள்லாம் சீதையை கண்காணிச்சுருந்தா. அப்பேற்பட்ட அந்த அசோக வனத்தை அடைந்து சீதாம் ததர்ஷ, கண்டேன் சீதையை. அப்பதானே சொல்ல முடியும். அதான சுக்ரீவன் டாஸ்க் என்ன கொடுத்துருக்கான். சீதையை பார்த்துட்டு வந்து கண்டேன் சீதையேன்னு சொல்லணும் அப்படிங்கிறதான அந்த ஒரு விஷயத்தை தெரிவிப்பதற்காக இப்ப என்ன பண்ண, லங்கைக்கு வந்தான் இல்லையா. அப்படி லங்கைக்கு வந்த அந்த ஹனுமன் அங்க ராவணனுடைய அதீனத்துக்கு உட்பட்ட அசோகவனம்னு சொல்லக்கூடிய அந்த அசோக வனத்துல அங்க தென்பட்ட அந்த இடத்தை அடைந்து அங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப கவலையா இருந்துருக்கா சீதை. அதை பார்த்தோடனே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சீதாதேவி ராமனையே நினைச்சுண்டு அந்த அசோகவனத்துல கஷ்டப்படக்கூடிய அந்த நிலையை பார்த்த உடனே ஆஞ்சநேயருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது, கஷ்டமாயிடுது. அப்படி அந்த சோகத்தில் காணக்கூடிய, சோகத்திலேயே வீட்டில் இருக்கக்கூடிய சீதையை ததர்ஷ, சீதாம் ததர்ஷ இல்லையா, அங்கு கண்டார் அப்படிங்கிறதானது இந்த 73வது சோதனை தாத்பரியம். தத்ரலங்காம் சமாசாத்தியம் புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் தியாயந்திம் அசோக வணிகாம் கதாம். அந்த அசோகவனத்தை அடைந்து, லங்கையில் இருக்கக்கூடிய அசோகவனத்தை அடைந்து அங்க சென்ற பிறகு அந்த அசோகவனம் சொல்லக்கூடிய அந்த வனத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சீதாம் ததர்ஷ, சீதையை பார்த்தார் அப்படிங்கிறதானது இந்த ஸ்லோகம். என்ன தாத்பரியம் பாருங்க. ராவண பாலிதாம், ராவணன போஷிதாம், ராவணனால ராவணனுக்கு உட்பட்ட, ராவணனுடைய அதீனத்தில் இருக்கக்கூடிய, அவனால் பராமரிக்கக்கூடிய அந்த லங்காபுரீம், லங்கா நாம்னீம் நகரின், அந்த இடத்துக்கு என்ன பேர், அந்த புரிக்கு பட்டணத்துக்கு லங்கை, ஸ்ரீலங்கான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் லங்கான்னு பேர். அந்த லங்கா என்ற பெயரை உடைய நகரீம், அந்த நகரத்தை சமாசாத்திய நம சம்பிராப்பிய அடைந்து, தத்ர அந்த லங்காயாம் அந்த இடத்தில் அசோகவனிகாம் நம அசோக வாட்டிகாம், அசோகவனம் ஒரு பார்க் மாதிரி ஒன்று இருக்கு இல்லை, அது ஒரு நந்தவனம். அந்த நந்தவனத்துக்கு என்ன பேரு, அசோக வாட்டிகான்னு பேரு. அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கதாம் சிதாம் இருந்த, தியாயந்தீம் நம ஸ்மரந்தீம் சீதாம் ஜானகீம் ததர்ஷ திஷ்டவான், சதா சர்வகாலம் ராமநாமாவையே சொல்லிக்கொண்டு, ராமனையே நினைத்துக்கொண்டு அந்த அசோகவனத்தில் வீற்றிருக்கக்கூடிய சீதையை அனுமான் ததர்ஷ பார்த்தார், திருஷ்டவான் அப்படிங்கிறதானது இந்த 73வது ஸ்லோகத்துடைய தாத்பரியமாக இருந்திருக்கு. இப்படியாக இன்றைய தினம் 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து தெரிஞ்சிட்டோம். என்ன ஸ்லோகம்? 73வது ஸ்லோகம். தத்ரலங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம் ஜகர்ஷ சீதாம் தியாயந்தீம் அசோகவனிகாம் கதாம். இப்படியாக இன்றைய தினம் நாம 3 ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிடும். ஸ்லோகம் நம்பர் 71, 72, 73 இந்த 3 ஸ்லோகங்கள். சச்ச சர்வான் சமானிய வானரான் வானரர்ஷபஹ திசப்பிரஸ்தாபயாமாஸ திதிருக்ஷர்ஜனகாத்மஜாம் ததோ கிருத்ரஸ்ய வசனாத் சம்பாதேரனுமான் பலி சதயோஜன விஸ்தீர்ணம் புப்ளுபேலவனார்ணவம். தத்ரலங்காம் சமாசாத்ய புரீம் ராவண பாலிதாம் ததர்ஷ சீதாம் ஜாயந்தீம் அசோகவனிகாம் கதாம். இதோட 73 ஸ்லோகங்கள் சம்க்ஷேப ராமாயணத்துல முடிஞ்சது இல்லையா. இன்னும் 27 ஸ்லோகங்கள் இருக்கு. அதை பார்த்தா பூர்த்தியா சம்க்ஷேப ராமாயணமானது முழுமை அடைஞ்சிடும். எப்பவும் போல நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ஒரு சுபாஷிதம் ஒன்று பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஒரு வகுப்புலையும் நாம சுபாஷிதம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தை நாம தெரிஞ்சுன்னு வரோம். அந்த ரீதியில இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம் பாருங்க. என்ன சுபாஷிதம்? விருத்தௌச்ச மாதா பிதரௌ சாத்வி பாரியா சுதசிஷு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவ்யாம் அனுபப்ரவீத். விருத்தௌச்ச மாதா பிதரௌ சாத்வி பாரியா சுதசிஷு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவ்யாம் அனுரப்ரவீத் அப்படிங்கிறது இன்றைய தினத்திற்கான சுபாஷிதம். என்ன அர்த்தம் இதுக்கு? விருத்தௌச்ச மாதா பிதரௌ, வயதான அப்பா அம்மா, சாத்வி பாரியா,
ரொம்ப குணவதியான மனைவி. சுதசிஜுகு, அவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், அது ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், இப்பேற்பட்டவால அப்பியகாரிய சதம் கிருத்வா, எப்பேற்பாடுபட்டாவது பர்த்தவ்யாம் அனுரப்ரவீத், அவளை கஷ்டப்படாம நன்னா பார்த்துக்கணுமா. எப்பேற்பாடுபட்டாவது இவாளை கஷ்டப்படுத்தாம நல்லபடியா பார்த்துக்கணும். யார் யார? மாதா பிதரோ, அப்பா அம்மா. இப்படிப்பட்ட அப்பா அம்மா. விருத்தௌச்ச, வயதான அப்பா அம்மா. விருத்தௌச்ச மாதா பிதரோ, வயதான தாய் தந்தையரையும், சாத்வி பாரியா, குணவதியான மனைவியையும், சுதசிசு, அன்பான குழந்தைகள், அது ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தையாகட்டும், அந்த குழந்தைகளை அப்பியகாரிய சதம் கிருத்வா, எப்பேற்பாடுபட்டாவது பர்த்தவ்யாம் அனுரப்ரவீத், அவளை நன்னா கஷ்டப்படாம பார்த்துக்கணும். நமக்கு எப்பேற்பட்ட கஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா வயதான அப்பா அம்மா, குணவதியான மனைவி, சுதசிஜு, அழகான குழந்தைகள், இப்படிப்பட்டவாள் நம்ம என்ன பண்ணோம்? எப்பேற்பாடுபட்டாவது, என்ன கஷ்டம் நேர்ந்தாலும் அவளுக்கு கஷ்டம் ஏற்படாம அவளை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதானது இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் நமக்கு சொல்லக்கூடிய தாத்பரியம். விருத்தௌச்ச மாதா பிதரௌ சாத்வி பாரியா சுதசிஜு அப்பியகாரிய சதம் கிருத்வா பர்த்தவ்யாம் அனுரப்ரவீத் அப்படிங்கிறதானது ஸ்லோகம். இப்படியாக இன்றைய தினம் நாம சம்க்ஷேப ராமாயணத்தில் இருக்கக்கூடிய 3 ஸ்லோகங்கள், அதன் கூட இந்த சுபாஷிதம் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம அடுத்த 3 ஸ்லோகங்களோட நம்ம பார்க்கலாம். ஸ்லோகம் நம்பர் 74, 75, 76 அந்த 3 ஸ்லோகங்களோட உங்களை நான் பார்க்குறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். தாசன். தன்யவாதः.